ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம ஒரு ஃபேஸ் க்ரீம் தயாரிக்க போகிறோம். ரொம்ப க்ளோவிங்காக, ரொம்ப ஃபேஸில் இருக்கிற டார்க்னஸ்ஸு, அப்புறமா கரும்புள்ளைங்க, கருவளையம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே போய்டும். ரொம்ப சாஃப்டாக ஸ்கின்னும் இருக்கும். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த க்ரீமை வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம இந்த ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, இதை தோலை மட்டும் நம்ம மேல் தோலை மட்டும் துருவி எடுத்துக்க போகிறோம். இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிற தோலை மட்டும்தான் நம்ம துருவி எடுத்துக்கணும். இதை இந்த க்ரீமை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்றது அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சுருந்தாலும் கெட்டெல்லாம் போகாது. ஒரு ஆரஞ்சு பழத்தோலை நம்ம செய்கிற க்ரீம் ஒரு வாரம், அதிகபட்சம் 4 days யூஸ் பண்ணலாம். இல்லை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணும்போது ஒரு வாரம் யூஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு இவ்வளோதான் தூள் வருது. இதை நம்ம வச்சிடலாம் ஒரு பக்கமாக. இப்போ நம்ம தயிர் எடுத்துருக்கோம். தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு நம்ம வடிகட்டி இருக்கு இல்லைங்களா, ஜல்லியில் அதில் 2 ஸ்பூன் போட்டு விடுங்க. ஏன்னா தயிரில் இருக்கிற தண்ணி எல்லாமே வடித்து எடுத்துடணும். நம்ம இதை தண்ணி யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம தண்ணி இல்லாமல் வடிச்சிடும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் சொட்டி ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை எடுத்துருங்க. எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ க்ரீம் மட்டும் வரும், தயிரோட க்ரீம் மட்டும். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம துருவி எடுத்துருக்கோம் இல்லைங்களா ஆரஞ்சு, இப்போ இதை எடுத்து நம்ம அந்த தயிரில் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா அந்த ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சாரமெல்லாம் இறங்கி அந்த தயிரோட கலரே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் மாறிடும். இல்லை எல்லோ கலர், நல்லா டார்க் எல்லோ கலரில் மாறிடும். நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 hour கழித்து எடுத்து பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ நம்ம அதே வடிகட்டியில் நம்ம போட்டுட்டு ஸ்பூனில் வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி எடுக்கும் போது அந்த க்ரீம் நமக்கு கிடைக்கும். நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. நம்ம துருவி எடுத்துக்கிறது திப்பி திப்பியாக இருக்குன்றது நம்ம வடிகட்டில் நம்ம வடிகட்டிக்கிறோம். இந்த ஜெல்லை ஒரு குட்டி பவுலில் போட்டு வச்சுட்டு நீங்கள் தினமும் நைட்டில் இல்லைன்னா காலையில் நம்ம குளிக்க போகிறதுக்கு 2 hours முன்னாடி நம்ம ஃபேஸில் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் இந்த க்ரீம் போட்டிங்கன்னா நல்லா ஃபேஸ் பிரைட்டாக சூப்பராக இருக்கும். எல்லாருமே இது யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஜெல் கிடச்சாச்சு. இப்போ இதில் நம்ம என்ன கலக்க போகிறோன்னா, ஒரே ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் மட்டும்தான் கலக்க போகிறோம். இது வேணும்னா ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுடலாம். பசங்க யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஞ்சள் போட வேண்டாம். குழந்தைங்க, லேடிஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறதா மஞ்சள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான க்ரீம். நல்ல எஃபெக்ட், நல்லா ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். என்ன ஒன் டைம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஒரே வாரத்தில் நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இந்த ஜல்லு ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு, தூக்கி போகிற பொருளை வச்சு நம்ம செய்யலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெறும் ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம ஃபேஸை இவ்வளோ அளவுக்கு பிரைட் ஆக்க முடியுன்றது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. பாய்.